ஹே guys, வணக்கம். வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. கீரையை வச்சு ஒரு புதுவிதமான டிஷ் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இது ஒரு 3 to 4 டைம்ஸ் செஞ்சு சூப்பர் ஹிட்டான டிஷ்ஷை தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் பாலக்கீரை தொக்கு தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப குயிக்கான ரெசிபி, சட்டுன்னு பட்டுன்னு பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி பாலக்கீரையில் நீங்கள் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பாலக்கீரையில் நிறையா செஞ்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு லேட்டராக நான் வந்து அப்லோட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பாலக்கீரை ஒரு கட் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, 4 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இதை போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துருங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடலெண்ணெய் விடலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட விடலாம். டேஸ்ட் உங்களுக்கு கசப்பு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் விடுங்க. இல்லை கடலெண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், 2 வரமிளகா இதையும் கிள்ளி போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல் தட்டி போட்டுக்கோங்க. இந்த அரைச்ச கலவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமேட்டு பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி அதுலேயும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வைக்கிறேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்துனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தாங்க டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா கிளறணுங்க. மூடி வச்சு வேக வைக்க வேணாம். எந்த கீரையாக இருந்தாலும் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கீரை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுண்டி வருங்க. சுருள வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதுதாங்க பாலக்கீரை தொக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுட சாப்பாட்டில் வந்து இதை வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ உங்களுக்கு பிடிக்கிறத நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இது வெறுமனை சாப்பிட்டாவே அல்டிமேட்டாக இருக்குங்க. தோசைக்கு கூட ஈவன் சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.